வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவுகளில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பெல்லாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்ட பதிவுகளை பார்க்கலாம். மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ரொம்பவுமே ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான மேஜர் கிரகங்கள், அதாவது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு ராகு கேதுனுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே பக்கபலமாக மேஷ லக்னத்துக்கு அமைஞ்சிருக்கு. சனி மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறாங்க. பட் அதுவுமே குருனுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்தது அப்படிங்கிற நிலைகளை தான் சனியும் செயல்படுவாங்க. அதனால் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப வலுவான நிலைகளில் சாதகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ வருடம் முழுவதுமே மேஷ லக்னக்காரங்க ரொம்ப சாதகமான பலன்கள் தான் இருக்க போகுது. நல்ல விஷயங்களை பார்க்கலாம். மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும். நிறையா ஒரு டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். குறிப்பாக இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது. அண்ட் பொருளாதார நிலைகளை மேம்படுத்துவதற்கான வழிகளும் இந்த காலகட்டங்களில் இருக்கும். இந்த தொழில் வேலை உத்தமத்தமாக மேஷ லக்னக்காரங்க கொஞ்சம் சிரமப்படத்தான் செய்வாங்க. அப்போ தொழில் பிரச்சனையாக இருக்குது, வேலை பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது பொருளாதாரம் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போவுமே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் காரணம் வேறு காரியம் வேறு தான். அதனால் இங்கே காரிய விஷயங்கள் அப்படிங்கிறது வேறையாக இருக்கும், பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது வேறையாக தான் இருக்கும். ஸோ அதனால் வேலை தொழிலெலாம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பொருளாதார நிலை வழிவடையாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் காசு பணங்கள் இருந்தால் தான் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் கிடையாது. சில நேரங்கள் அது இல்லாமலும் பல காரியங்கள் நமக்கு வரும். ஸோ அப்படி இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த அசட் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது மேஷ லக்னத்திற்கு நல்ல வலுவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருடத்தில் நிறைய இந்த வீடு நிலபலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் பெறக்கூடிய நிலைகள், அல்லது வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நிலைகள், அல்லது அமைக்கக்கூடிய நிலைகள், அல்லது இந்த அசட் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்கும். இதெல்லாமே நல்ல முறையில் உங்களுக்கு அமையவும் செய்யும். அண்ட் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான லைஃப் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளெல்லாம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. குறிப்பாக அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப மேஷ லக்னக்காரங்க ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலை பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் உண்டு.
பொதுவாக மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுவாங்க. அதே போல் லாப ஆதாயங்களை நோக்கி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சமீபகாலமாக மேஷ லக்னக்காரங்க அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் வருடம் இவங்களுக்கு அமையுது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் முன்னாடி சொன்னால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிப்பீங்க. பட் அதே நேரம் இந்த காலகட்டங்களில் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணுறது, வெளிநாடுகளில் வேலை செய்கிறது, படிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளி ஊர்களில் போய் செய்யக்கூடிய விஷயங்கள் மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்குது. ஸோ சுருக்கமாக சொன்னால் இந்த உள்ளூர் பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும்போது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பெருசாக சேமிப்புகள் அப்படிங்கிறது வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் வரவுகள் வரும், அது செலவுகளாக மாறிக்கொண்டே தான் இருக்கும். சுப விரயங்கள் இந்த காலகட்டங்களில் கூடுதலாகவே இருக்குது. ஏன்னா முன்னாடி சொன்னால் இந்த அசட் ரீதியான விஷயங்கள் உங்கள் பக்கமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு விஷயம் வெளியில் போகாமல் உள்ளே வராது. ஸோ இந்த பொருள் சேமிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கூட இந்த செலவுகள் விரயங்கள் கட்டுப்படுத்தாத நிலையாக மாறலாம். ஸோ அதனால் இந்த காசு பண்ண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் பெருசாக தொந்தரவுகள் இல்லை. பட் அதே நேரம் மேஷ லக்னக்காரங்க கண்மூடித்தனமாக செலவு செய்யறதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. ஏன்னா என்னதான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கரைச்சி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்களாக கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. கண்மூடித்தனமாக நீங்களும் சேர்ந்து செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியில் அது தேவை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கையை பசிக்க நிற்கிற மாதிரி போயிடும். ஸோ அதனால் இந்த வரவு செலவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். தேவையில்லாத விரயங்கள் செலவுகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் சிறப்பாகவே இருக்குது. அலைச்சல்கள், டென்ஷன் இருந்தாலும் விஷயங்கள், காரியங்களை சிறப்பாக முடித்து காட்டிடுவீங்க. பட் மனிதர்கள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் இருக்கத்தான். கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக சில விஷயங்கள், காரியங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். எதையும் எடுத்தோன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போயிட முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்போசிட்லவங்க எதுக்கிறதுக்கு சொல்லியே தீருவாங்க. ஆனால் கடைசியில் முடிவில் உங்களுக்கு உடன்பட்டு வந்துடுவாங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், போக எல்லாமே சரியாயிடும். ஸோ இந்த வெளி விஷயங்கள், காரியங்கள், வெளி மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருந்து போய்க்கிறது நல்லது. சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கனாலே பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் பெரிய சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. குடும்ப உறவுகளுக்குள்ளுமே ஒரு சரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமான நிலைகள் தான் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் டென்ஷனையும் அலைச்சலும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். முன்னுக்கு பின் முரம்பாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. அதாவது குழந்தைகளுடைய விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா தப்பா அப்படின்னு புரியாத நிலை, என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. பட் அது பெருசாக நெகட்டிவாக எதையும் கொண்டுட்டு போக போகிறதில்ல. அதனால் அவங்களுடைய விஷயங்களும் ஓகே தான். ஸோ குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களும் நல்லபடியாகத்தான் இருக்க போகுது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேஷ லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அங்கே ஒன்று நடந்தது தான் இருக்கும். ஸோ இவங்க வகையில் இந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைவு. அது நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னால எதுவும் சொல்ல வரல. இப்போதைக்கு உங்களுடைய லக்ன அமைப்புப்படி இந்த விஷயங்கள்லாம் ஒத்து வராத நிலைகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாக செயலாற்றுவாங்கன்னு சொல்லலாம். மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகள் தானாகவே தேடி வரும். கல்வி வித்தைகள் எதுவானாலும் சரி ஒரு நல்ல உயர்வு நிலையை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மேஷ லக்னக்காரங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப பிரிஸ்கால இருக்க முடியாது. அடிக்கடி இந்த சீதோஷண மாற்றங்களாலே சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். மருத்துவர்கள் தவிர்க்க முடியாது தான். பட் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரெகுலராக செக்அப் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய கரெக்டான மெயின்டெனன்ஸ் தான் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கும். ஸோ ஓவராலாக மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்க போகுது. அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக க்ராஸ் பண்ணி மேலே வந்துடுவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.